துரோகமா? ஈரானை போட்டு தள்ள சொன்னதே சவுதி தானா? உலகமே போரை பார்த்து பயந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி டொனால்ட் ட்ரம்புக்கு வந்த அந்த ஒரு ஃபோன் கால் தான் காரணம். இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல ஆபரேஷன் எபிக் ஃபியூரிய கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. ஆனா அமெரிக்கா இந்த முடிவை எடுக்கவே இல்லையா. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட அதிரடி தகவல் படி சவுதி அரேபியா கொடுத்த அழுத்தம் தான் இதுக்கெல்லாம் காரணமா. வெளியில நாங்க ஈரானுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ட்ரம்புக்கு ரகசியமா ஃபோன் போட்டு ஈரானை இப்பவே அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பயங்கரமான சர்வதேச அரசியல் விளையாட்டு நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? சவுதியோட அராம்கோ நிறுவனம் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினது தான் சவுதிய செம்ம கடுப்பாக்கியிருக்கு. சன்னி வர்சஸ் ஷியா என்கிற மத ரீதியான மோதல் ஒரு பக்கம் இருந்தாலும் வளைகுடா நாட்டுல யாரு கெத்து காட்டுறதுங்கிற அதிகார போட்டி தான் இப்போ போராவே வெடிச்சிருக்கு. ட்ரம்ப் யோசிச்சுட்டு இருந்தப்போ சவுதியும் இஸ்ரேலும் சேர்ந்து கொடுத்த அழுத்தம் தான் இன்னைக்கு அலி கமேனி கொல்லப்படுற வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. இது வெறும் போர் இல்ல, உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட போற ஒரு சதிவலை. சவுதியோட இந்த இரட்டை வேடம் தெரிஞ்சதும் ஈரான் அடுத்தது என்ன பண்ண போகுதுன்னு தான் இப்ப பயமே. சவுதி அரேபியா செஞ்சது சரியா இல்ல இது துரோகமா? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஈரானை போட்டு தள்ள சொன்னதே சவுதி தான்னு இப்போ ஆதாரத்தோட வெளியாயிருக்கு.